Hello champs. போன வீடியோல புஷ்பா படத்தோட சீக்ரெட்ஸ் என்ன, அந்த படம் எப்படி கிரியேட் ஆச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கும் ஐடியாஸ் என்ன, சஸ்பென்ஸ் என்னன்னு எல்லாத்தையும் நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் அந்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, அதாவது ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வேற ஒண்ணு என் கண்ணுல பட்டுது. அதை பார்த்தப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அட என்னடா இதுதானடா அது, இதை பத்தி யாருமே எதுவுமே சொல்லவே இல்லையே, சும்மா கம்பேர் பண்ணி கூட பேசவே இல்லையே, மேபி எல்லாரும் மறந்து போயிட்டு இருப்பாங்களோன்றது போலலாம் நான் நினைச்சேன். பட் அந்த டீடைல்ஸ் நான் போன வீடியோல சொல்லல. ஏன்னா அந்த கதையை புஷ்பா படத்தோட கம்பேர் பண்ணியும் மிக்ஸ் பண்ணியும் சொல்லியிருந்தேன்னா பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துடும். அதுக்காக தான் அடுத்த வீடியோல டீடைலா சொல்லிக்கலாம்னு பெண்டிங் வச்சேன். அது மட்டும் இல்லாம படக்குழு சைட்ல இருந்து இந்த ஸ்டோரியில இன்ஸ்பயர் ஆகணும் இல்ல இதை பேஸ் பண்ண ஸ்டோரினோ எங்கேயுமே சொல்லல. ஒரிஜினலா அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ண ஸ்டோரியா இல்லாம கூட இருக்கலாம். பட் எனக்கு அதுக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குன்றது போல தோணுச்சு. சோ அந்த ஸ்டோரி என்ன, அந்த ஸ்டோரியில உள்ள கதாபாத்திரம் என்ன, அந்த கதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுதுன்றதை இந்த வீடியோல டிகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உங்க போனை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தி ஸ்கிரீனை டச் பண்ணி மேல ஸ்வைப் பண்ணி ரைட்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. புஷ்பா படத்தை பார்க்காதவங்களே கிடையாது, அல்லு அர்ஜுன தெரியாதவங்களே கிடையாது. நிறைய பேர் அல்லு அர்ஜுனுக்கு ஃபேனா கூட ஆயிட்டாங்க. தெரியாதவங்களுக்கு எல்லாம் அல்லு அர்ஜுன் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. நான் ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருந்தேன், ரைட் நோ ஹூ இஸ் பாப்புலர் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு விஜயா அல்லு அர்ஜுனான ஆப்ஷன் கொடுத்திருந்தேன். மேக்ஸிமம் ஆஃப் ஓட்ஸ் விஜய்க்கு தான் வந்தது. 80% அதிகமானவங்க விஜய்க்கு தான் ஓட் பண்ணாங்க. பட் விஜய்க்கு இப்படி ஓட்ஸ் வந்தது ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல. ஆனா 18-22% அல்லு அர்ஜுனுக்கு ஓட்ஸ் வந்தது. அதை பார்க்கும்போது அடடா என்னமோ மேஜிக் நடக்குதுப்பா, புஷ்பா மேஜிக் வேலை செய்யுதுன்னு தோணுது. சோ புஷ்பான்றது கம்மி டைம்ல மக்களோட மனசுல டென்ட் போட்டு உக்காந்துக்குச்சு. சமந்தா அந்த ஊசுலவியா பாட்டுல டான்ஸ் ஆடினதாலதான் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட புஷ்பா படம் ரீச் ஆச்சுன்றது என்னமோ உண்மைதான். பட் எது எப்படி இருந்தாலும் இந்தியன் சினிமாவுக்கு புஷ்பா படம் பிராண்டாவே மாறி போச்சு. வேர்ல்டு வைடா 7 நாட்கள்ல 1000 கோடியை தாண்டிடுச்சான். 8வது நாள் 1100 கோடியை தாண்டிடுச்சான். சரி அந்த கதையெல்லாம் விடுங்க. புஷ்பா படத்தோட அந்த கதை எந்த கதையை பேஸ் பண்ணதுன்னு மேக்ஸிமம் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா யாருமே அதை கம்பேர் பண்ணி பேசவே இல்ல. எனக்கே போன வீடியோ பண்ணும்போதுதான் ஓ இதுதான்டா அது அப்படின்னு தோணுச்சு. சோ மேட்டர் என்னன்னா, அந்த ரியல் லைஃப் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த நேம் வீரப்பன். ஞாபகம் இருக்கா சந்தன கடத்தல் வீரப்பனை பத்தி? ஒரு காலத்துல கர்நாடகா தமிழ்நாடோட காடுகள்ல கிங்கா இருந்தவன் தான் வீரப்பன். தன்னோட 10 வயசுல இது போல ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிட்டானா. தன்னோட வாழ்க்கை மொத்தம் 100க்கும் அதிகமானவங்களை போட்டு தள்ளிருக்கானா. அண்ட் 2000க்கும் அதிகமான யானைகளை கொண்டுட்டானா. அந்த டைம்ல தமிழ்நாட்டுல இருந்த ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த வீரப்பனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வீரப்பனோட அந்த கடத்தலாட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1962ல 1962ல கூட இருந்த சில பேரோட ஐடியாஸை கேட்டுக்கிட்டு வீரப்பன் முதல் தடவை ஸ்மக்லிங் பண்ணிருக்கான். அந்த முதல் ஸ்மக்லிங் பண்ணப்போ வீரப்பனுக்கு எப்படி இருந்ததுன்னா, இது நல்லா இருக்கேடா, இப்படி ஸ்மக்லிங் பண்ணா நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்குதுன்னு வீரப்பனுக்கு தோணி இருக்கு. அது மட்டும் இல்லாம பணம் சம்பாதிக்க இது செம்ம மேட்டரா இருக்கு. சந்தன கட்டைகளை வெட்டி இங்க இருந்தாங்க அங்கிருந்து இங்கன்னு கை மாத்தி விட்டாலே கொள்ளையா பணம் சம்பாதிக்கலாம், நல்லா ஜாலியா இருக்கலாம்னு வீரப்பன் நினைச்சிருக்கான். சோ அந்த லைஃப் ஸ்டைல் வீரப்பனுக்கு பிடிச்சு போச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த சந்தன கட்டைகளை ஸ்மக்லிங் பண்ணி மொத்த காடுகளுக்கும் ராஜாவாயிட்டான். கம்மி டைம்ல லிமிட்டே இல்லாத அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சிட்டான். வீரப்பனை மக்கள் 2 விதமான மென்டாலிட்டியில பார்த்தாங்க. ஒண்ணு அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ளதானே இருக்கான், என்னமோ பண்ணிட்டு போலாம் விடுங்கன்னு யோசிப்பாங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் மக்கள் காட்டுக்குள்ள இருக்கானோ எங்க இருக்கானோ ஸ்மக்லிங் பண்றது தப்புன்னு யோசிப்பாங்க. பட் சட்டப்படி ஸ்மக்லிங் பண்றது தப்பு தான், அதை சரின்னு சொல்லவே முடியாது. அதனால கர்நாடகா ஸ்டேட்டோட போலீஸ் ஆபீசர்ஸ் வீரப்பனை காட்டுக்குள்ள தேட ஆரம்பிச்சாங்க. இப்போ வீரப்பன் வாழ்ந்துகிட்டு வந்தது 2 ஸ்டேட்டோட காட்டுக்குள்ள. ஒண்ணு கர்நாடகா, இன்னொன்னு தமிழ்நாடு. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டர் லைன் ஒண்ணு இருக்கும். அந்த பார்டரை தாண்டினாதான் இந்த பக்கம் வர முடியும். ஆனா சாதாரண சாலைகள்ல தான் அந்த பார்டர் லைனை பார்க்க முடியும். அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த பார்டர் லைன் எங்க இருக்க போகுது? காட்டுக்குள்ளேயே வாழ்ந்து அந்த காடுகளுக்கு கிங்கா இருக்கக்கூடியவன் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கும் அந்த பார்டரை தாண்டி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சோ கர்நாடகா போலீஸ் வீரப்பனை காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு போனப்போ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கும் அந்த பார்டரை தாண்டி பக்கத்து ஸ்டேட்டான தமிழ்நாட்டோட காட்டுக்குள்ள வந்துடுவான். அப்படி இங்கிருந்து அங்க போகும்போது காட்டுக்குள்ள யானைகளை பார்த்திருக்கான். அப்போ வீரப்பனுக்கு என்ன ஐடியா வந்ததுன்னா, அந்த யானைகளோட தந்தங்களை ஸ்மகிள் பண்ணலாம்னு யோசிச்சு அதையும் செஞ்சான். அப்படி 2000க்கும் அதிகமான யானைகளை போட்டு தள்ளி அதோட தந்தங்களை ஸ்மகிள் பண்ணி எக்கச்சக்கமா சம்பாதிச்சிருக்கான். காலப்போக்கில் என்ன ஆகுது, இப்படி வீரப்பன்னு ஒருத்தர் இருக்கான் தமிழ்நாட்டிலும் கர்நாடகாலையும் இருக்கும் சந்தன மரங்களை ஸ்மகிள் பண்றான்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் வீரப்பன் ஆசைப்பட்டதும் அதுக்குதான். சும்மா சம்பாதிக்கணும் ஜாலியா இருக்கணும்ன்றது மட்டும் வீரப்பனோட எண்ணம் கிடையாது. நல்லா ஃபேமஸ் ஆகணும், எல்லாருக்கும் நம்மள தெரியும்
தெரியணும், எல்லாருக்கும் நம்மளோட பேரு தெரியணும்ன்றதும் வீரப்பனோட ஆசைகள் எண்ணங்கள். பட் அது நடக்கவும் செஞ்சது. நம்மள போல 90s கிட்ஸ் அந்த டைம்ல 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நாமளே அந்த டைம்ல வீரப்பனோட இந்த நியூஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்போம். தெலுங்குல ராம்கோபால் வர்மான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், ஆர்ஜிவின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ஜிவி வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான டைரக்டர். எப்படின்னா நடிகையோட காலில் முத்தம் கொடுத்து லிக் பண்றது போல போட்டோஸ் எல்லாம் வெளியாச்சு. சோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஆர்ஜிவினாலே அது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான நேம் தான். இப்போ அதை விடுங்க, அந்த டைரக்டர் வந்து வீரப்பன் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணப்போ தெரிய வந்தது என்னன்னா, வீரப்பன் வந்து ரஜினியை கிட்னாப் பண்ண பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தானா. பட் அது நடக்கல. தமிழ் இண்டஸ்ட்ரியில தானே நடக்கல, கன்னடா இண்டஸ்ட்ரியில கிட்னாப் பண்றவன் பாவிடான்னு சொல்லிட்டு 1997 கன்னடா சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார வீரப்பன் கிட்னாப் பண்ணிட்டான். ராஜ்குமார ரிலீஸ் பண்ணணும்னா 50 கோடி வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணான். அதை கேட்டு மொத்த இந்தியாவும் மாறி போச்சு. இவன் எங்க இருந்துடா வந்தான், அவ்வளவு செக்யூரிட்டிக்கு நடுவில் இருக்கும் ஒரு செலிபிரிட்டியை கிட்னாப் பண்ணிட்டு 50 கோடியை டிமாண்ட் பண்றானே நினைச்சாங்க. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு வீரப்பனோட அந்த கான்பிடன்ஸ் லெவல் டாப் லெவலுக்கு போயிடுச்சு. அதனால அந்த கடத்திலேயே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு 2002 நாகப்பான்னு சொல்லப்படும் ஒரு ஃபேமஸான மினிஸ்டரை கிட்னாப் பண்ணிட்டான். சோ வீரப்பனோட அந்த நோக்கம் என்னன்னா, நான் ஒருத்தன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பாப்புலரைஸ் பண்ணிவிட, மக்களுக்கு தெரியப்படுத்த அது வீடியோ எல்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணுவானா. அதனால வீடியோகிராஃபர் வர வச்சு பக்காவா வீடியோ எல்லாம் எடுக்க வைப்பானா. அந்த வீடியோல கெத்தா ஸ்டைலா பேசுவானா, அந்த மீசையை இப்படி செய்வானா, அததான் புஷ்பா இப்படி செஞ்சிருப்பாரு. சோ அந்த வீடியோ எடுத்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணிட சொல்வானா. இப்படிதான் மக்களுக்கு காட்டுக்குள்ள வீரப்பன் ஒருத்தன் இருக்கான்னு தெரிய வந்தது. அப்படிதான் வீரப்பன் ஃபேமஸ் ஆனா. ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, வீரப்பன் வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போயிட்டு வரும் அந்த பார்டர் போல தமிழ்நாட்டுக்கு கனெக்ட் ஆகும் இன்னொரு பார்டர் வந்து ஆந்திரா. அங்கதான் சேஷாச்சலம் ஃபாரஸ்ட் இருக்கான். அங்கதான் இந்த செஞ்சந்த மரம் வளருது. வீரப்பன் வந்து சந்தன மரங்களை மட்டும்தான் கடத்தினான்னு சொல்லுவாங்க. ஆனா வீரப்பன் கூட இருந்த அந்த டீம்ல வந்து சில பேரு வீரப்பன் செத்து போன பல ஆண்டுகள் கழிச்சு அந்த சேஷாச்சலம் காட்டுல செஞ்சந்த மரங்களை கடத்தினாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது எப்படின்னா, மே ஆர் மே நாட் பி, அவங்க கடத்தினது செஞ்சந்த மரமாவும் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். அண்ட் அவங்க வந்து வீரப்பனோட கேங்க சேர்ந்தவங்க தான் ஸ்ட்ராங்கான டவுட் எல்லாம் வந்திருக்கு. பட் வீரப்பன் வந்து செஞ்சந்த மரத்தை கடத்தினான்னு எங்கேயுமே சொல்லப்படல. கிட்டத்தட்ட 4 டெக்கேட்ஸ்க்கு வீரப்பன் காட்டுக்குள்ளேயே வாழ்ந்திருக்கான். அதனால அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வீரப்பனுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த கடத்தல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகும்போது யாராவது தடுக்க வந்தாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பானா. அதனால கர்நாடகா போலீஸ் வந்து வீரப்பனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. பட் என்ன செய்ய, இவங்க காட்டுக்குள்ள போய் தேடிக்கிட்டு போனா வீரப்பன் வந்து கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவான். ஆனா கர்நாடகா போலீஸ் கர்நாடகா பார்டர்ல நின்னுடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டு போலீஸ் தமிழ்நாட்டு காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு போகும்போது அகைன் கர்நாடகா காட்டுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிடுவான். இப்படி அங்கிருந்து இங்க இருந்தாங்கன்னு இடம் மாறிக்கிட்டே போலீஸ் கிட்ட சிக்காம தப்பிச்சுக்கிட்டே வந்தான். சோ வீரப்பனை பிடிக்கணும்ன்றது குதிரை கொம்பா மாறி போச்சு. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் வீரப்பனுக்கு அப்படியே ஆத்துப்படி. எங்க போய் ஒளிஞ்சா போலீஸால கண்டுபிடிக்க முடியாதுன்றது வீரப்பனுக்கு துல்லியமா தெரிஞ்சிருக்கு. காட்டுக்குள்ள இருக்கும் அனிமல்ஸுக்கு கூட அவ்வளவு கிளாரிட்டி இருக்காது. ஆனா வீரப்பனுக்கு அது கை வந்த கலையா இருந்திருக்கு. சோ எல்லாருக்கும் அந்த மைண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, வீரப்பன் வந்து யாரோட கண்ணிலையும் சிக்கவே மாட்டான், வீரப்பன் அரெஸ்ட் பண்றதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வீரப்பனோட அந்த நேம் பவர்ஃபுல் ஆக ஆக வீரப்பனோட அந்த கேங் மெம்பர்ஸும் அதிகமாகிக்கிட்டே போனாங்க. அந்த டைம்ல தமிழ்நாட்டோட சிஎம் இருந்தது ஜெயலலிதா. சோ அவங்க என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்ட ஆளை பிடிக்கணும்னா அதுக்கு டேலண்டடானவங்களால தான் முடியும்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் விஜயகுமார அந்த எஸ்டிஎஃப்க்கு, அதாவது ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ்க்கு ஹெட்டா நியமிச்சிட்டாங்க. விஜயகுமார் கிட்ட கேஸ் வந்ததும் வீரப்பனை பத்தின எல்லா டீடைல்ஸும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க டீம்ல இருந்த 2 பேரை வீரப்பனோட டீமுக்குள்ள அனுப்பி வச்சாரு. அந்த 2 பேரு வீரப்பனோட கேங்ல இன்வால்வ் ஆயிட்டு வீரப்பனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் விஜயகுமார் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல இன்னும் சில டீம் மெம்பர்ஸ் வீரப்பனோட டீமுக்குள்ள அனுப்பிட்டாரு. பட் என்ன அனுப்பினாலும் வீரப்பனை பிடிக்கணும்ன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல வீரப்பன் சறுக்கி விழுந்த இடம் எதுன்னு விஜயகுமார் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. அது எதுனா 2002 மினிஸ்டர் நாகப்பாவை கடத்தினப்போ அதை வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, அதுதான் வீரப்பன் சறுக்கி விழுந்த இடம். அந்த வீடியோல எஸ்டிஎஃப் விஜயகுமார் என்ன நோட்டீஸ் பண்ணாருன்னா, வீரப்பனோட ஒரு கண்ணுல பிரச்சனை இருக்கான்றதுதான். நீங்க பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போயிட்டு வீரப்பனை பிடிக்கணும்ன்றது பாசிபிலிட்டே கிடையாது. ஏன்னா மிருகங்களுக்கு தெரியாத இடமெல்லாம் வீரப்பனுக்கு தெரியும். சோ வீரப்பனை வெளியில சிட்டிக்கு கொண்டு வரணும்ன்றதுதான் அவங்களோட மெயின் கோல். சோ அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்ல சொன்னாங்கன்னா, அவங்களோட கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை இமிடியேட்டா சரி பண்ணலன்னா கண்ணையே எடுக்க வேண்டியதாயிடும்ன்றத போல சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னதால அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து வீரப்பன் கிட்ட கண்ணை சரி பண்ணுங்க இல்லைன்னா காலி ஆயிடும், கண்ணை சரி பண்ணுங்க இல்லைன்னா
இல்லைன்னா காலி ஆயிடுன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. சோ ஒரு வகையில வீரப்பனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இவங்க சொன்ன அந்த மேட்டர் தான் வீரப்பனோட காதுல நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதனால வீரப்பன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் அண்ட் ஃபைனலி சிட்டிக்கு போய் டாக்டரை பார்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டான். ஆனா எப்படி போகணும்னு யோசிக்கும் போது அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து நாங்க ஆம்புலன்ஸ் வர வச்சு சேஃபா கூட்டிட்டு வந்துடுவோம்னு சொல்லி நம்பிக்கையா சொல்லிருக்காங்க. அதனால பிளான் பண்ணபடி வீரப்பன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கான் அண்ட் அந்த ஆம்புலன்ஸும் வந்திருக்கு. பட் அது ஒரிஜினல் ஆம்புலன்ஸ் கிடையாது. அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்தது எஸ்டிஎஃப் விஜயகுமாரோட டீம்ல இருந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ். சோ வீரப்பனும் அந்த கேங் மெம்பர்ஸ் வேஷத்துல இருந்த அந்த டீம் மெம்பர்ஸும் அந்த ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ணாங்க. பர்டிகுலர் இடத்துக்கு அந்த ஆம்புலன்ஸ் வந்ததும் எல்லாரும் அந்த ஆம்புலன்ஸ் விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வீரப்பனுக்கு ஒண்ணும் விலகல. ஏன் இவங்க எல்லாம் ஓடுறாங்கன்னு யோசிச்சான். என்னவா இருக்கும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் டீம் வந்து அந்த ஆம்புலன்ஸ் சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டு நான் ஸ்டாப்பா ஷூட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 338 குண்டுகள் அந்த ஆம்புலன்ஸ் மேல விழுந்துதான் அண்ட் ஃபைனலி வீரப்பன் செத்துட்டான். பட் வீரப்பன் செத்துட்டான்றது ஜனங்க யாருமே நம்பல. அண்ட் போலீஸ் ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் எல்லாம் காட்டின பிறகுதான் ஜனங்க வந்து ஆமாண்டா உண்மையிலேயே வீரப்பன் செத்துட்டான்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா செத்தது வீரப்பனே கிடையாது, வீரப்பன் போல இருக்கும் வேற யாரோன்றது போல எல்லாம் சொல்லிவிட்டாங்க. சோ இந்த ஸ்டோரியை வச்சு புஷ்பாவோட பினிஷிங் எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு தோணுது. பட் புஷ்பாவோட ஸ்டோரி வந்து வீரப்பனை பேஸ் பண்ணதுன்னு எங்கேயுமே சொல்லல. வீரப்பனோட கதையும் புஷ்பாவோட கதையும் டிஃபரெண்டா இருந்தாலும் சில இடங்கள்ல சில விஷயங்கள் லைட்டா ஒத்து போகுதுன்னு எனக்கு தோணுது. சோ இதெல்லாம் தான் புஷ்பாவோட கதை வீரப்பனோட கதையா இருக்குமோன்றதுக்கான டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். அண்ட் தென் பாய்.